அன்பார்ந்தோருக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய "வாழினை எழடா" என்கிற தலைப்பிலான ஒரு எழுச்சிமயமான கவிதையை உங்கள் இதயத்தில் சூட்டுகிறேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் இப்படிப்பட்ட கவிதைகளை, உணர்ச்சி மிகுந்த கவிதைகளை எல்லாம் எழுதி கொண்டிருந்த அதே காலகட்டத்திலேதான் நம்முடைய சமூக புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்களும் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து சண்ட மார்க்கம் செய்து கொண்டிருந்தார். இவர் எதுக்கு அவங்கள போய் சண்டை மார்க்கம் பண்ணிட்டு இருந்தாரு? இவருக்கு வேற வேலை இல்லையா? அவங்க என்ன ஆதிக்கம் பண்ணி போட்டாங்க? அவங்கள போய் இவர் எதுக்கு போய் சண்டை கட்டிட்டு இருந்தாரு? இது என்ன கூத்தா இருக்குது? அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லணும் இல்லைங்களா? நடேசனார் திராவிட இயக்கத்தினுடைய தந்தை, முதலாக தமிழர்களுடைய கல்வி உரிமைக்கான போர்வாளை தன்னுடைய கரங்களிலே உயர்த்தி பிடித்தவர். நடேசனார் தொடங்கிய அந்த தமிழர்களுடைய கல்வி உரிமையினுடைய, சம உரிமையினுடைய அந்த போரை மிகப்பெரிய யுத்தமாக தொடுத்தவர் சர்பி தியாகராயர். தமிழர்களுடைய தியாக தலைவன் தியாகராயர். திராவிட மண்ணுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி பூ சர்பி தியாகராயர். இவர்கள் எடுத்த அந்த யுத்தத்தை தான் தந்தை பெரியார் அவர்கள் முக்கிய யுத்தமாக, எரிமலையின் உச்சியிலே அமர்ந்து கொண்டு ஆர்ப்பரிக்கிற யுத்தமாக தந்தை பெரியார் எடுத்தார். எங்க பார்த்தார்? நம்ம 190 பேருக்கு மேல 103 பேர் தான் பிராமணர்கள். ஆனா கல்வியில போற அவங்கதான், கல்வி படிச்சு முடிச்சா அங்க போற அரசு உத்தியோகத்துல போற அவங்கதான், அரசியல்ல போற அவங்கதான், அரசாங்கத்துல போற அவங்கதான், வெள்ளக்காரனுக்கு அடுத்த இடத்துல போற அவங்கதான். நம்ம ஆளுங்க ஏதாவது ஒரு தொழில மாடோட மாடா, ஆடோட ஆடா, உழைச்சு ஓடா தேஞ்சு கிடந்தான். ஏதோ கல்வித்துறையில 1-2 வசதி வாய்ப்பு உள்ளது இருந்துட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட தமிழர்களுடைய ஒரு இழி நிலையை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழர்களை திராவிட இனத்து மரபுபடி வந்த இந்த தமிழர்களை கல்வித்துறையில் கைதூக்கி விட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து போர் தொடுத்தார். பிறப்பால் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி நம்மை இழிவுபடித்து, தாழ்வுபடித்து, சூத்திரன் என்று சொல்லி வைத்திருக்கிற அந்த இழிவுக்கு எதிர்த்து தான், அந்த இழிவை அகற்றுவதற்காக, ஒழிப்பதற்காகத்தான் புரட்சி நடத்தினார் தந்தை பெரியார். அவர் அந்த போடு போட்டு அந்த ஒரு சிங்கமாட்டு இந்த மண்ணுல அப்படி ஆர்ப்பரிச்சு 96 வயசு வரைக்கும் மூத்தா சட்டி பிடிச்சிட்டு ஐயோ ஐயோன்ட்டு அலறிட்டு கூட, சூத்திர நாடனாக ஏடா, நாங்க சூத்திர நாடனாக ஏடா, நாங்கெல்லாம் என்னடா, நாங்கெல்லாம் அப்ப தேவையா பிறந்தோம்னாடா ஏடா அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆவேசமா போராடி, இன்னைக்கெல்லாம் நம்முடைய தமிழ் குழந்தைகள் எல்லாம், மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் அப்படி பட்டாம்பூச்சிகளைப் போல, சிட்டுக்குருவிகளைப் போல அப்படியே சிறகடித்து பள்ளிகளில், கல்லூரிகளில், அரசாங்க அலுவல்களில் இன்றைக்கு பரவசத்தோடு, பார்ப்பதற்கே பரவசத்தோடு ஜொலிக்கிறார்கள் என்றால் இதற்காக தன்னை தியாகம் செய்து போர் கொடுத்த புரட்சிக்காரன் தான் தந்தை பெரியார். வித்திட்டது நடேசனார், அதை விளைய வைத்தது தியாகராயர், வென்றெடுத்தது தந்தை பெரியார். அந்த பெரியாரத்தான் ஒரு நாய் இன்னைக்கு வல்லு குலைச்சிட்டு இருக்கு. அன்னைக்கும் குலைச்சது, இன்னைக்கும் குலைக்குது. பிறப்பால் உயர்ந்தவர்கள் பாரு, அவன் குலைச்சான், அவன் ஆளை வச்சு குலைச்சான். இந்த மாதிரி கூலி நாய்கள் பிடிச்சுக்குவானுங்க வச்சு 2 நாய் அதுக்கு கிடைப்பா. நம்மள நாய் நிறைய இருந்தாலும் ஒரு 4 நாய் பிடிச்சிருவான். காசுக்கு திங்கிற நாய் இருக்குது, அதனால பிடிச்சி இந்த புறப்பால பிறந்தான் பாருங்க, இந்த புறப்பால உயர்ந்தவன் அவன் காசு கொடுத்து விட்டுருவான், கத்து விட்டுருவான். அப்படி இப்போ ஒருத்த கத்திட்டு தெரியுறான். என்ன இப்படி எல்லாம் திராவிட இயக்கத்தை பார்த்து, தந்தை பெரியாரை பார்த்து கொலைச்ச நாய்களை புதைச்ச இடத்தை தேடினவங்க இப்ப கிடைக்காது. அதுல ஒரு நாயை போது விட்டுருங்க, அதுல அந்த புதைச்ச காணாம போன நாய்கள்ல காணாம போற ஒரு நாய் தான் இந்த நாய். இந்த கட்டத்துல தந்தை பெரியாருடைய போருக்கு இன்னும் எழுச்சி ஊட்டுகிற வகையிலே புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதைகள் அன்றைக்கு மிகப்பெரிய உணர்ச்சிகளை தமிழர்களுக்கு உருவாக்கியது. இது அந்த கவிதை.
வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா? வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா? மகராசர்கள் உலக ஆளுது நிலையாம் எனும் நினைவா? மகராசர்கள் உலக ஆளுது நிலையாம் எனும் நினைவா? உலகாள உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள். உலகாள உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள். உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழா. உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழா. கலையே வளர் தொழில்மே விடு கவிதை புனை தமிழா. கலையே வளர் தொழில்மே விடு கவிதை புனை தமிழா. கடலே நிகர் படை சேர் கடுவிட நேர் கருவிகள் சேர். கடலே நிகர் படை சேர் கடுவிட நேர் கருவிகள் சேர். நிலமே உடு நவதானிய நிறையூதியம் அடைவாய். நிதிநூல் விளை உயிர்நூல் உரை நிசநூல் மிக வரைவாய். நிதிநூல் விளை உயிர்நூல் உரை நிசநூல் மிக வரைவாய். அலைமாக்கடல் நிலவானில் உன் அணிமாளிக ரதமே. அலைமாக்கடல் நிலவானில் உன் அணிமாளிக ரதமே. அவையேறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். அவையேறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. தலையாகிய அறமே புரி சரிநீ உதவுவாய். தலையாகிய அறமே புரி சரிநீதி உதவுவாய். தலையாகிய அறமே புரி சரிநீதி உதவுவாய். ஜனநாயகம் முரசொட்டு சமமே பொருள் ஜனநாயகம் முரசறைவாய். சமமே பொருள் ஜனநாயகம் முரசறைவாய். இலையே உணவிலையே கதி இலையே எனும் எளிமை. இலையே உணவிலையே கதி இலையே எனும் எளிமை. இனிமேல் இணை எனவே முரசறைவாய் முரசறைவாய். தலையாகிய அறமே புரி சரிநீ உதவுவாய். தலையாகிய அறமே புரி சரிநீதி உதவுவாய். சமவே பொருள் ஜனநாயகம் எனவே முரசறைவாய். இலையே உணவிலையே கதி இலையே எனும் எளிமை. இலையே உணவிலையே கதி இலையே எனும் எளிமை. இனிமேல் இறை எனவே முரசறைவாய் முரசறை. வணக்கம். அடுத்த காணொளியில் அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், மற்றவர்களுக்கும் இந்த காணொளியை பகிருங்கள் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.